My dear students, I hope you are all studying well using these videos. Today we are going to learn a new grammar part, modal auxiliary verbs and their usages. Dear students, you know very well we learn grammar to speak and write any language without mistakes. எந்த ஒரு மொழியையும் பிழை இல்லாமல் எழுதவும் பேசவும் இலக்கணம் அவசியமாகிறது. அந்த அடிப்படையில் இங்கிலீஷும் கிராமர் ரொம்ப முக்கியமானது. If you want to speak and write and listen and read English well, you have to learn the grammar and its usage very well. In that manner, இன்னைக்கு நாம இந்த மாடல் ஆக்சிலரி verbs அப்படிங்கிற துணை வினைச்சொற்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் இதைத்தான் பார்க்க போறோம். ஸோ மிக ஆர்வத்தோடு முழுமையான ஈடுபாட்டோடு நீங்க கற்றுக்கொள்ளுங்கள், அதை பயன்படுத்துங்க. டே டு டே லைஃப்ல மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தினசரி பயன்படுத்தி தான் இருக்கோம். ஆனால் முறைப்படி இதுதான், இதனுடைய பயன்பாடு இவ்வாறு தான் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது மிக அவசியமாகிறது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம இந்த வகுப்பை பார்க்கலாம் வாங்க. Before going to learn about modal auxiliary, it's very important to learn something about what is verb, because modal auxiliary is from the verb group. What is verb? A verb is a word that expresses an action or a state of being. See here, the verb is divided into two major groups. They are finites and non-finites. What is finite? ஒரு முழுமை பெற்ற ஒரு அமைப்பு, அது தனிப்பட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ நான் ஃபைனைட்ஸ் அப்படிங்கும் பொழுது முற்று பெறாத, முடிவு பெறாத ஒரு வினைச்சொற்கள். ஓகே, ஃபைனைட்ஸ் அப்படிங்கும் பொழுது முடிவு பெற்ற, முழுமையான, கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு டிரான்சிட்டிவ்ஸ், இன்ட்ரான்சிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் அதற்கு கீழே வரக்கூடியது தான் இந்த ஆக்சிலரி verbs and tenses. What is auxiliary verbs? ஸோ துணை வினை சொற்கள் அப்படின்னு பார்க்குறோம். tenses அப்படின்னு பார்க்கும் பொழுது காலம் உணர்த்தி வரக்கூடிய வினை சொற்கள் அப்படின்னு பார்க்குறோம். இது நாம டீப்பா நம்முடைய சிறிய வகுப்புல இருந்து படிச்சிருப்போம். ஸோ சிறப்பா இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆக்சிலரி verbs. அப்போ ஃபைனைட் verbs இருக்கும் பொழுது நான் ஃபைனைட் verbs அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இப்போ நான் ஃபைனைட் verbsல எதெல்லாம் வருது? gerund, present participle, past participle, infinitives அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நான் ஃபைனைட் அப்படிங்கும் பொழுது முற்று பெறாத வினைச்சொற்களை அதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இன்ஃபினிட்டிவ்ஸ் கீழே வரும் பொழுது இன்ஃபினிட்டிவ்ஸை வித் டு அல்லது வித்தவுட் டு அப்படி போட்டு நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ டுடே மெயின்லி we are going to learn auxiliary verb. Okay, let's see what are the major division we have in auxiliary verbs. Dear students, நாம பார்த்தோம் verb அதோடைய டிவிஷன்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போறது மாடல் ஆக்சிலரிஸ். ஸோ அதுல இப்போ அதுக்கு முன்னாடி ஆக்சிலரிஸ் அப்படி பார்க்கும் பொழுது அது இரண்டு வகையா இருக்கு. இப்போ பாருங்க, ஆக்சிலரி verbs are chiefly divided into two kinds. இரண்டு பெரும் வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை they are primary auxiliaries and modal auxiliaries அப்படின்னு சொல்றோம். இப்போ first one primary auxiliaries. இத நம்ம மூணு வகையா பிரிக்கலாம். இந்த பிரைமரி ஆக்சிலரிஸ் இத இன்னொரு விதமா என்ன சொல்லலாம் அப்படினா ஹெல்பிங் verbs அப்படினு சொல்லலாம். ஓகே, எஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பி ஃபார்ம் verbs அப்படினு சொல்லுவோம். அது என்னெல்லாம் அப்படினு பார்த்தா am, is, or, was, were அப்படினு பார்க்கிறோம். அடுத்து have form verbs, have verbs அப்படினு சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா have, has, had இது மூணும் have verbs னு சொல்றோம். இப்போ do verbs அப்படினு சொல்லும் பொழுது
do, does, did. இது மூணும் do verbs அப்படினு சொல்றோம். Okay, these are the primary auxiliaries. Okay, so now we are moving towards the modal auxiliaries. மாணவர்களே, இப்போ primary auxiliaries பார்த்தோம். Now we are going to learn modal auxiliaries. What is modal auxiliary அப்படினு பாத்தீங்கன்னா அதோட வகைகளை நம்ம பார்க்கலாம். will, would, shall, should, can, could, may, might, must அப்படிங்கிறது modal auxiliary. அதுலயே semi modals அப்படினு சொல்லி நான்கு நம்ம பிரிக்கிறோம். அது என்ன அப்படினு நாம டீப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அது என்னென்ன அப்படினா used, need, ought, dare. So sometimes இதெல்லாத்துக்கும் கூட with to அப்படினு போட்டு நாம எழுதுவோம். அது நாம எழுதுற வாக்கியங்களை பொறுத்து நாம யூஸ் பண்ணிக்குவோம். Dear students, now we are getting to modal auxiliary, or we can call it modal verbs. Okay, modal auxiliary னு சொல்லலாம், அது modal verbs னு சொல்லலாம். துணை வினைச்சொல் அப்படினு சொல்றோம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன டெஃபினிஷன் பார்க்கலாம். A modal verb is used to indicate modality. Modality அப்படினா என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா linguisticsல it expresses the feelings of a person. Okay, நம்முடைய உணர்வுகளை நாம் வெளிப்படுத்த modal auxiliaries பயன்படுத்துறோம். இந்த modal verbs பயன்படுத்துறோம். பாருங்க, a modal verb is used to indicate modality. What does it mean modality அப்படிங்கும் பொழுது that expresses the speaker's general intention. The intention அப்படிங்கிறது உள்ளுணர்வு, உணர்வு, உணர்ச்சி. இது நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த modal auxiliary நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. நாம நம்மளுடைய டே டு டே லைஃப்ல கூட நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுதான் இந்த முறையா தான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம்ங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதான் நாம இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான நேரங்கள்ல நாம இந்த modal verbs பயன்படுத்தலாம் அப்படின்னு பாருங்க. To express likelihood, நம்முடைய விருப்பத்தை தெரிவிக்கிற பொழுது. For example, I would like to take tea அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நான் டீ சாப்பிட இப்ப விரும்புறேன் அந்த மாதிரி. Ability, நம்முடைய திறமையை சொல்லுகிற பொழுது I can win the match அப்படின்னு சொல்றோம். Permission, so அனுமதி கேட்கிற பொழுது இப்போ நான் இந்த அறைக்குள்ள வரலாமா, மே ஐ கம் இன் அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா. எஸ். ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் கேன் யூ ஹெல்ப் மீ. ஸோ அது ஒரு பரிந்துரையா நம்ம கேட்கிறோம், ரிக்வெஸ்டா நாம கேட்கிறோம். கெப்பாசிட்டி, உங்களுடைய திறன், he can speak well அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ திறமை நாம் குறிப்பிடுவதற்கு இந்த modal auxiliaries பயன்படுத்தலாம். சஜஷன், நம்முடைய பரிந்துரை அல்லது ஒரு இப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கருத்து வருகிற பொழுது shall we do this project அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. ஸோ அது மாதிரி. தென் ஆர்டர், கமாண்ட், இந்த மாதிரி இதுக்கு நாம modal auxiliary பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், you should study well அப்படின்னு சொல்லலாம். ஆப்ளிகேஷன், ஆப்ளிகேஷன் அப்படிங்கும் பொழுது நம்முடைய கடமையை குறிக்கிறது. இப்போ moral obligation அப்படின்னு பார்த்தோம்னா we must obey the rules of the government அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பயன்படுத்தலாம். then the last one, advice. so advice பண்ணும் பொழுது ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுகிற பொழுது it is your duty to study well, you must study well, you must prepare well அப்படி சொல்லுகிற பொழுது இதெல்லாம் அட்வைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நாம modal auxiliaries அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். இப்போ இது அடுத்த ஸ்டெப்பா நாம சில விஷயங்களை பார்த்துட்டு அப்புறமா உள்ள போலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம modal auxiliaries பயன்படுத்துகிற பொழுது மற்ற ஆக்ஷன் வெர்ப், மெயின் வெர்ப், ஃபைனைட் வெர்ப் பயன்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் இதில் ஃபாலோ பண்ண முடியாது. பாருங்க, modals do not change with person or number of the subject. இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த 8 persons இருக்கு இல்லையா, personal pronoun, அதுல I, we, you, he, she, it, they இதெல்லாம் வருது. இப்போ நார்மலா ஒரு ஃபைனைட் verb, ஒரு ஆக்ஷன் verb வரும் பொழுது
நமக்கு நிறைய சேஞ்சஸ் வரும். அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் the verb changes இல்லையா? அப்ப ஆனா இங்க மாடல் verbsல அந்த சேஞ்சஸ் இருக்காது. பாருங்க, I can அப்படி சொல்லுவோம். We can, you can, he can, not cans. ஓகே, இப்போ past tenseனா not canned அப்படி வராது. சோ அப்ப மாடல் ஆக்ஸிலரிஸ் எந்த சப்ஜெக்ட் கூட வந்தாலும் சரி, அது சிங்குலரா ப்ளூரலா இருந்தாலும் அந்த verb வந்து அது மெயின் verb கூட சேர்ந்து வருகிற பொழுது SO ESO எதுமே நமக்கு வராது. சரிங்களா? எஸ். Models do not change with person or number of the subject. For example, I can, we can, you can, he can, she can, it can, they can அப்படி சொல்லுவோம். சரி, அடுத்து பாருங்க இன்னொரு பாயிண்ட். Modal verbs have only one form. ஒரு ஃபார்ம் தான் வரும், ஒரே ஃபார்ம் தான். கேன்னா கேன் மட்டும் தான். I can run, I can swim, I can play அப்படி சொல்லுவோம். He can speak well, he can speak English fluently அப்படி சொல்லுவோம். They have no ing form. அந்த verb கூட modal auxiliary verb கூட ing form வராது. or yes கூட s ஆட் பண்ண மாட்டோம். and do not take ed. past tense க்கு இப்ப நாம play அப்படிங்கிறது presentனா played அப்படி past யூஸ் பண்றோம் இல்லையா? he plays, he played அப்படி சொல்லுவோம். ஆனா இங்க அப்படி நாம யூஸ் பண்ண மாட்டோம் in the past tense. okay, they will not work as action verb. இது ஒரு action verb வராது, ஆனா ஒரு action verb கூட துணை verb வரும். or indicate tenses. காலத்தை குறித்து காலம் காட்டி வராது. சரிங்களா? yes. now we are moving to learn the modal verbs individually. now we are going to learn the usage of will. நாம நிறைய நேரங்கள்ல will அப்படிங்கிற இந்த மாடல் verb பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லீங்களா? ஆனா இது எந்த மாதிரி நேரங்கள்ல எந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு நாம பயன்படுத்துவோம் இல்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். futurity அப்படிங்கிறது எதிர்காலத்தை மையப்படுத்தியது. எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு செயலை குறிப்பதற்கு நாம will பயன்படுத்தலாம். அதுதான் futurity அப்படின்னு சொல்றோம். for example, Sam will come tomorrow. நாளைக்கு சாம் வருவா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? செகண்ட் ஒன், இன்டென்ஷன். இன்டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒரு திட்டம், ஒரு நோக்கம். சரிங்களா? அது I will score centum in science, I will score centum in maths அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ இது நாம வழக்கமா பள்ளியில நிறைய நேரங்களில் சொல்லுவோம். ஆனா இந்த will அப்படிங்கிற இந்த மாடல் verb நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது நாம உறுதியா இருக்கணும். சரிங்களா? எஸ். அடுத்து surety. சோ உறுதியாக ஒன்றை கூறுகிற பொழுது will பயன்படுத்தலாம். நிச்சயமாக, கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? I will be 15 next June. இப்போ உங்களுக்கு 14th year வெச்சுக்கோங்க. you are 14 years old அப்படினா next Juneல, by next June I will be 15 அப்படின்னு சொல்லுவோம். இது மாற்ற முடியுமா? இது ரொம்ப உறுதியா நாம சொல்லலாம். சோ இந்த மாதிரி தருணங்கள்ல will பயன்படுத்தலாம். next one, willingness. நம்மளுடைய விருப்பத்தை தெரியப்படுத்துறதுக்கு will பயன்படுத்தலாம். I will buy a shoe for you. இப்போ நீங்க உங்க தம்பிகிட்டயோ இல்ல அண்ணன்கிட்டயோ அவருடைய பர்த்டேக்கு ஒரு ஷூ கிஃப்ட் பண்றீங்க. அது உங்களுடைய விருப்பமா இருக்கு. சோ அப்ப I will buy a shoe for you. உனக்காக நான் வாங்கி வருவேன். இதோட விருப்பம், நீ ஒன்னும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லுவோம் இல்லையா? எஸ். சோ இப்ப willingness, விருப்பத்தை தெரியப்படுத்துறதுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், prediction. prediction அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஒரு பின்னாடி நடக்கக்கூடிய ஒன்றை இப்படி நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது இல்லையா? இன்னைக்கு மழை பெய்யலாம், நாளைக்கு ஒருவேளை விடுமுறையா இருக்கலாம். சோ இந்த மாதிரி prediction, முன்கூட்டியே ஒன்றை ஊகிப்பது. So for example, I think your son will become a good singer. ஒரு குழந்தை சின்ன வயசுல பாடக்கூடிய அந்த இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, உன் பையன் நல்ல ஒரு பாடகனா வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி predict பண்றது.
ஸோ முன்கூட்டியே கணிக்கிறது. I think your son will become a good singer அப்படின்னு சொல்லலாம். எஸ். நெக்ஸ்ட் ஒன் permission, request. ஸோ ஏறக்குறைய இது ரெண்டும் நாம் என்ன செய்யலாம், ஒரே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். will you please lend me your watch? இப்போ நீங்க எக்ஸாம் போறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ட வாட்ச் கேக்குறீங்க, அப்ப என்ன செய்வீங்க, will you please அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு may can பயன்படுத்தினாலும் இங்க will பயன்படுத்தலாம், தவறில்லை. எஸ். ஸோ பெர்மிஷன் ரெக்வெஸ்ட்க்கு will you please lend me your watch அப்படின்னு நாம ஒரு எக்ஸாம்பிள் இங்க பார்க்கலாம். எஸ். நெக்ஸ்ட் ஒன் seeking question. இப்போ ஒரு பதிலை எதிர்பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம், அப்ப என்ன செய்யலாம், will you carry this bag for me? என்னுடைய பேக், நான் 2 பேக் வச்சிருக்கேன், ஃபுல்லா இருக்கு, வெயிட்டா இருக்கு, இதை எனக்காக கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா will you please carry this bag for me அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? சோ அப்ப இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்க என்ன செய்யணும், இதை மையமா வச்சுக்கிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதி பார்க்கணும், அப்பதான் இது பிராக்டிஸ் ஆகும், நல்ல பழக்கமாகவும் பயன்படுத்த முடியும். So these are the usages of will. Now we are moving to the usage of would. Shall we? இப்போ பாருங்க, will பார்த்தோம். will க்கு past tense would அப்படின்னு சொல்லலாம். இப்போ will அப்படிங்கிறது at presentல சில விஷயங்களுக்கு உறுதியா விருப்பம் தெரிவிக்கிறதுக்கு பார்த்தோம், ஃபியூச்சருக்கும் பார்த்தோம். would அப்படிங்கிறது வந்து பாஸ்டாவும் வில்லுக்கு பாஸ்டாவும் பயன்படுத்தலாம், பிரசன்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பொலைட் மேனரா சில விஷயங்களை சொல்லும்போது would பயன்படுத்தலாம். இப்போ அதோடைய யூசேஜை பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி அப்படின்னா நடக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய காரியங்கள், நடக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நாம would பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I would meet my grandpa soon. என்னுடைய கிராண்ட்பாவை நான் விரைவாக சந்திப்பேன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, பாஸ்ட் ஹேபிட். கடந்த காலத்துல சில விஷயங்கள் பழக்கமா இருக்கும், நாம தொடர்ந்து செஞ்சிருப்போம், அதுக்கு நாம would பயன்படுத்தலாம். அது சென்டென்ஸ் எப்படி அமைக்கலாம் அப்படின்னு சொன்னா when I was a small boy I would sing well. நான் சிறு வயசா இருக்கும் பொழுது, இப்போ நீங்க 10th படிக்கிறீங்க, ஒரு 6th படிக்கும் பொழுது நீங்க ரொம்ப அருமையா பாடிட்டு இருந்திருப்பீங்க, ஸ்கூல்ஸ்ல வீட்ல பாடி இருப்பீங்க, இப்போ இல்லாம இருக்கலாம். சோ அதுக்கு when I was a small boy I would sing well அப்படின்னு சொல்லலாம், அங்க would பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன் willingness. விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு பொலைட் மேனர்ல would பயன்படுத்தலாம். they would like to go home. அவங்க வீட்டுக்கு போக விருப்பப்படுறாங்க, ஓகே, அப்படி சொல்லலாம். they would like to go home. இப்போ நீங்க போய் சொல்லலாம் உங்க ஆசிரியர்கிட்ட, உங்க குரூப் ஸ்டடி பண்ணும் பொழுது, சார் பசங்க எல்லாம் வீட்டுக்கு போக விருப்பப்படுறாங்க அப்படிங்கறத எப்படி சொல்லலாம், they would like to go home அப்படி சொல்லலாம். சாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சாய்ஸ். இப்போ சில விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாம would பயன்படுத்தலாம். I would rather study English than French. நான் பிரெஞ்சு படிக்கிறதுக்கு பதிலா இங்கிலீஷே படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம். I would rather study English than French அப்படின்னு சொல்லலாம். எஸ். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா would யூசேஜ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணும் பொழுது, ரிக்வெஸ்ட் பை क्वेश्चन. என்ன எப்படி பார்க்கறோம், would you mind pass the paper அப்படின்னு பார்க்கறோம். சரிங்களா? இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட இந்த பேப்பரை கொஞ்சம் பாஸ் பண்றா அப்படின்னு சொல்லுவீங்க, இது பலமா நீங்க சொல்லியிருப்பீங்க உங்க கிளாஸ் ரூம்ல. அதே இங்கிலீஷ்ல சொல்லும்போது would you mind pass the paper அப்படின்னு நம்ம பொலைட்டா ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் wishes. சோ நம்மளுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு நாம பயன்படுத்தலாம் would. I would like to thank him for his timely help. So the example is so clear. See here, wishes சொல்லும் பொழுது I would like to thank him for his timely help அப்படின்னு பார்க்கிறோம். அவருடைய சரியான நேரத்துக்கு அவர் செய்த உதவிக்காக அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுக்கு I would like to thank அப்படின்னா ரொம்ப ஆப்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் improbable அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். improbable condition அப்படிங்கிறது நீங்க if கிளாஸ் படிச்சிருப்பீங்க, அத கண்டிஷன் கிளாஸ்னு சொல்லலாம். சோ அதுல
improbable condition அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம். அது நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நாம would பயன்படுத்தலாம். For example, if I were a bird, I would fly. நான் பறவையாக இருந்திருந்தால் பறந்திருந்திருப்பேன். அதுதான் if I were a bird, I would fly அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க would தான் வரும், வேற எதுவும் போட முடியாது. சோ அப்ப இந்த இடத்துல இதுதான் usage of would அப்படின்னு பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் indirect speech. இப்போ டைரக்ட் ஸ்பீச்ல will வச்சு சென்டென்ஸ் வந்துருந்துச்சுன்னா அங்க இன்டைரக்ட் ஸ்பீச்ல வரும்பொழுது அந்த willக்கு பாஸ்டா would பயன்படுத்துறோம். இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள், கவின் said that he would go to Delhi the week after. அப்ப இதுக்கு டைரக்ட் ஸ்பீச் எப்படி இருந்திருக்குன்னு நாம எழுத தெரியணும். அப்ப இன்டைரக்ட் ஸ்பீச்ல கவின் said that he would go to Delhi. அப்ப இங்க would வரணும். சரியா? would plus verb 1 அப்படி நாம எழுதுவோம். அப்போ the usage of would பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. பாருங்க, probability, past habit யூஸ் பண்றதுக்கு, willingness சொல்றதுக்கு, choice, request, wishes, improbable condition and indirect speech. இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா indirect speech இந்த improbable condition நமக்கு அதிகமான நேரங்களில் நாம பயன்படுத்துவோம். அடிக்கடி கேட்கக்கூடியதாகவும் அது அமையும். probability, willingness இது எல்லாத்துக்கும் நீங்க தொடர்ந்து நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி எழுதி பழகுங்க. Dear students, today we have learned what is modal verb. modal verbனா என்ன, அது verbுடைய அங்கமா இருக்குதுன்னு பார்த்தோம், அதோட வகைகள் பார்த்தோம். இந்த மாடல் ஆக்சிலரிஸ் உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்ததுல will and would பார்த்திருக்கோம். அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல நாம மற்றதை டீப்பா பார்க்கலாம். இந்த வகுப்புல நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன். இதோட தொடர்ச்சியை நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.